வாங்க வாங்க. அடுத்து ஐயா மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களுடைய பத்திரப்பதிவு துறை ஊழலை பத்தி சொல்லுவாங்க. எல்லாம் ரெடி, சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூட்டு வந்திருக்கிறேன். வா கிளம்பலாம். வந்து 100 ரூபாய் 20 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்டாம்ப் பேப்பரை 100 ரூபாய் ஐயோ அந்த ஸ்டாம்ப் பேப்பரை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். அந்த பொண்ணு விவரம் இல்லாம கேள்வி ஸ்டாம்ப பண்ணிப்பேன். நான் ஊழல் வெங்காயத்தை பத்தி கேக்குறேன். ஊழல் வெங்காயத்தை பத்தி மிஸ்டர் அறிவழகன், இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன். நான் அமைதியா பொறுமையா பத்திரப்பதிவுல என்னையா ஊழல் அதை பத்தி பேசுவோம். கருத்தை மட்டும் பதிவுங்க. ஏன்னா உங்க முகத்திலேயே நானு ஒவ்வொன்னா கிழிச்சிட்டு இருக்கேன்றது வந்து பார்த்தா மக்களுக்கு தெரியும். செருப்ப கைடி அடிவுல ஓடி போயிடு தத்துவம் பேசிட்டு போடா. இதுல எல்லாம் பத்திரப்பதிவு துறையில எல்லாம் வந்து அமைச்சருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ரீசெண்டா ஒரு கல்யாணம் ஏதோ பண்ணாருல்ல அங்க மூர்த்தி அண்ணா, அவங்க பிரம்மாண்டமா பண்ணாரு தெரியுமா? அவர் நிறைய போயிருந்தாரு. ஏமா என்ன மாதிரி பண்ணிருந்தாரு அவரு? கட்டிலு பூவு அலங்காரம் ரொம்ப ஜோரா இருக்கு. சும்மா பத்திரப்பதிவு துறையில ஊழலே இல்ல. ஐயோ நான் என்ன சொல்றேன், பாஸ் क्वेश्चन பாஸ். உங்களுக்கு தெரிஞ்சவர் அவரு? சரி சரி சரி. எம்ஆர் காந்தி இலவச வேட்டி சேலை ஊழல் அவரும் தெரிஞ்சவரா? ஸ்வச் பாரத் கிளீன் இந்தியா. சரி சாமி, இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் ஆண்டி கிண்டி என்ன சொல்லிடுவாங்க. எல்லா அமைச்சர் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்து கம்பி போட்டு வச்சுக்கிட்டு இவர் ஊழல் அவர் ஊழல். ஏங்க இலவச வேட்டி சேலையில எல்லாம் ஊழல்னு சொன்னா நீங்க எல்லாம் மனுஷனா? ஏங்க அந்த சேலை வேஸ்ட் என்ன பேசணும்னே தெரியாம நீங்க பேசுறதே பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். கரெக்டா? உங்ககிட்ட அசிங்கமா தான் பேச பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமா வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேள்வி மட்டும் தான், நான் பேசவே இல்லை. ஆனா நீங்க பேசுறதே பேசிட்டீங்க திரும்ப திரும்ப. எனக்கு தெரிஞ்ச ஒரு இல்லாத ஒன்று ஐ பெரியசாமி ரெட் ஜட்டி தான் போடுவாரு, அவர் பிளாக் ஜட்டி போட மாட்டாரு. ஓகேவா? போடுவாரு. நான் பார்த்தா டான்டெக்ஸ் ஜட்டியாம்பா. ஐ பெரியசாமி என்ன ஜட்டி போடுவாங்க கூட ஐயாவுக்கு தெரியும். அண்ணே கார்ல கொண்டு போக வேண்டிய பணத்தை பப்ளிக்கா பஸ்ல கொண்டு போறீங்களே தில்லுனே. சரி 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 அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாத. இந்த மாதிரி இப்படிதான் டெண்டர் விட்டுருக்காங்க, இந்த ஊழல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, இவங்க தான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, இதோட நிரூபிச்சிருக்கோம், இது கேஸ் இங்க இருக்குது, 2 வாய்தா போயிருச்சு, நாங்க இந்த கேஸ் நிலைமையில இருக்குது அப்படின்னு நீங்க விளக்குனீங்கன்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படியா தெரிஞ்சுப்பேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. பாத்தீங்கன்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏமா நீ கம்முனு நீ பேசாத, உனக்கு வந்து இவர் இப்ப தெரியுமா, எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், அப்பவே நாங்க ஒன்னா காசு மக்கள் காசு கொள்ளையடிச்ச ஆளுங்க தான், அவன் என்ன ஒண்ணு விட்டு மச்சான் தான், நாங்க ஒன்னா ஒரே தட்டுல வந்து சோறு தின்னுவோம். அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ நக்கு நக்கோ நான் நக்கு நக்கோலாம் கேட்டாங்களா யாராவது? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா ஐயா? எனக்கு இதனால தான் நாகரீகமா பேசுறேன், நீங்கனால தான் இவன் நாகரீகமா பேசுறேன். சரி, அடுத்து சிக்கும் திமுக அமைச்சர் மனோ தங்கராஜன் தங்கை பேரில் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான அரசு நிலம் போலியாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறையினர் மீது நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை? நிர்வாகமா நடக்குது, எதுல லஞ்சம் இல்ல. அரசியலில் வயதாக முதிர்ச்சி அடைய வேண்டும் காமாட்சி ஐயா அவர்கள். நீங்க வந்து அரசியல் சாணக்கியன், பிரதமரெல்லாம் வச்சு நிகழ்ச்சி பண்ணிருக்கீங்க. திமுக வந்ததுக்கு அப்புறம் முரசொலியை படிச்சு உங்களுக்கு மூளை மழுகி போச்சு. நான் சொல்றேன் இந்த குற்றச்சாட்டுகளும் சொல்லுங்க. சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லிச்சையா, நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன், இல்லைன்னா அங்க போய் நாங்க வாங்கிக்க போனோம் மேட்ர. ஆமாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா? சும்மா ஜுஜுபி போலிங்கா ஃபீல்டிங்கா சொல்லுப்பா. தமிழ்நாட்டு மக்களை பற்றியும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்துருவாங்க, குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை பற்றியும் தமிழக அந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பற்றியும் ஒவ்வொரு இளைஞரின் நலன் பற்றியும் விவசாயத்தை பற்றியும் பெண்களின் பாதுகாப்பை பற்றியும் லா அண்ட் ஆர்டர் பற்றியும் துளி அக்கறையே இல்லாத ஒரு மானங்கட்ட அரசு தான் உங்க அரசு. நான் சொல்லல, விஜய் அவர்களும் சொல்லல. விஜய் அவர்கள் கேள்வி கேட்க முன்னாடி கூடியிருக்க 40,000-50,000 பேரும் ஒரே மாதிரி கத்துறான். என்ன எழவியாது துச்சப்படுத்துற மாதிரி பதில் சொல்றீங்க. எந்த கேள்விக்கும் ஒரு நியாயமான பதில் கிடையாது, எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஒரு நியாயமான பதில் கிடையாது. அந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு வந்து நம்பிக்கை அடைகிற மாதிரி மக்களை நீங்க ஒரு கருத்தையுமே இங்க முன்னெடுத்து வைக்கல. சரியா? நீ வாய மூடிடி. 50,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கோரஸா கத்துறான் சார். அவன் சொன்னா இவன் சொன்னா 50,000 பேரையும் நீங்க பசிங்கப்படுத்துறீங்களா? 50,000 பேரும் பொய்யா? 50,000 பேர் அங்க இருந்தான் சார். பொய் தான். 50,000 பேர் ஒரு 50,000 வாக்குகளை
வாக்குறுதியில நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, இப்ப பொய்ன்னு சொல்றீங்க. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. அப்ப அவங்களும் முட்டாளா? ஆமா ஜாமி, அவங்க முட்டாளா? முட்டாளா இல்லையான்னு எனக்கு என்ன பதில் தெரியும்? சொல்லுங்க சார். என்ன தைரியம் தான் பதில் சொல்லுங்க சார். என்ன தைரியம் இருந்தா? அங்க கூடியிருந்த 50,000 மக்களும் முட்டா பசங்க பதில் சொல்லுங்க. முட்டா பசங்க தான். சந்தேகம். Right. எனக்கு இந்த ஒரு ஜெய் 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 திமுகவை ஜெய் ஜெய் நம்ம கத்தல சார். கேள்வி கேக்குறாரு. கேள்வி கேக்குறாரு. 520 வாக்குறுதிகளை கொடுத்தாங்களே, அதை இத செஞ்சாங்களா? செய்யல. கத்துறாங்க. கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. இதே மாதிரி தானே மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா இறந்துட்டாங்க. இப்போ இதே மாதிரி மக்கள் கிட்ட இன்டராக்ட் பண்ணாங்க. மக்கள் கிட்ட பிரம்மாண்டமான பதில் வந்தது இல்ல? வந்துச்சு. அதனால தானே வந்து பாத்தீங்கன்னா மண்ணை கவிட்டு போனீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஆமானா உண்மைதானே? உண்மைதான் சார். அவரு நாங்க தான் சுப்ரீம் கோர்ட்ல தண்டிக்கப்பட்ட தண்டனை பெற்ற குற்றவாளி. நாங்க தான் கர்நாடகா சிறையில இருந்துட்டு வந்த குற்றவாளி. அட வேலை பாருமையா. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. ஒரு தனிப்பட்டவங்க நல்லவரா இருக்கலாம். ஆனா திமுக நீங்க இவ்வளவு முட்டு கொடுத்து பேசுறது வந்து நியாயம் இல்லை. நீதிமன்றத்துல உயர்நீதிமன்றத்துல ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்கன்னு சொல்லி அதை படிச்சா உயர்நீதிமன்றம் நான் உச்ச நீதிமன்றம் போய் புடிங்கி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுல. நீ பேசப்படாது சொல்லிருக்கு. விஜய் வந்து திமுக காரர்களை செருப்பால் அடித்தது போல ஒரு கருத்தை முன் வச்சாரு சார். ஓகேவா? அசிங்கம் அது. அவர் சொல்றாரு, நாங்க வந்து யாரை எதிர்க்கணும், நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? எங்களுக்கு டைம் இல்லைங்க. எங்க எதிரி யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா வந்து ஏன் இவர் அவங்கள பேசல இவங்கள பேசலன்னா, பாஸ் எங்களுக்கு டைம் இல்ல பாஸ். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச பாருங்க. நீங்க தான் டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் கதறீங்க? நாங்க ஒரு மஸ்ரும் கதறல. உங்க பேச்சுலயே தெரியுது. வந்தா மலை போனா நிறைய மலை இழுத்துட்டு விவசாயத்தை பத்தி பேசியிருக்காரு, நெசவாளரை பத்தி பேசியிருக்காரு. ஓகேவா? அங்க இருக்க அரசியல் பத்தி பேசியிருக்காரு. ஓகேவா? பெரியாரை பத்தி பேசியிருக்காரு. பெரியாரை பத்தி பேசினாரு சார். விவசாயத்தை பத்தி பேசியிருக்காரு, நெசவாளரை பத்தி பேசியிருக்காரு, ஈரோடு இருக்க பிரச்சனை பத்தி பேசியிருக்காரு. திமுக வரும் பில்டிங்கா கட்டுறது தவிர்த்து அங்க ஒண்ணுமே இயங்கலன்னு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மண்டை மேல கொண்டைய மாதிரி பேசாதீங்க, திமுகவை இந்த மாதிரி செருப்பால அடிச்சிருக்கிறாரு. பேசிய மத்த இடத்தை விட ரொம்ப கடுமையாவே பேசியிருக்கிறாரு. ஓகேவா? டைரக்டா திமுகவை வந்து டைரக்டா அடிச்சிருக்காரு. இறக்கி விடலாம்ல. நானா உன்னை ஏத்தி விட்டேன். ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுங்க? கேவலம். தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தூ தூ தூன்னு துப்பி இருக்கிறாரு.